இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சினிமாவுக்கு மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. கேரவனுங்க பார்த்தா பெரிய லெவல்ல பார்த்துருந்தாங்க. இவ்வளவு கேரவன் நிக்குதா, அவ்வளவு பட்ஜெட் படமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ கேரவன் காமனா போச்சு. ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துக்கிறாங்க, மேக்கப்புக்கு எடுத்துக்கிறாங்க. வாஷ்ரூம் நல்லா நீட்டா இருக்கணும், உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கம்ஃபர்டா இருக்கணும். பெட்டு, இந்த மேக்கப் போறது, இதுதான் கேரவன்ல மேக்ஸிமம் இதுதானே. உங்களுக்கு இன்டீரியல் டிசைனிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கறது நீட்டா ராயல் லுக்ல கொண்டு வரும். இப்போ விஜய் சாருக்கு கேரவன் 100 கோடின்னு சொல்றாங்க. ஸோ அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு விக்ரம் சார் கூட ஒரு கேரவன் வச்சிருக்காரு. அவர் கூட ஒரு 4.5 கோடி 5 கோடி சொல்றாங்க. இப்போ எல்லாரும் ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சிருக்க முடியும். இஞ்சி போனாக்கா அவங்க விஜய் சாருக்கு பர்சனல் இல்ல. அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் டோர் வச்சிருந்தாங்க கேரவனை. அது சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட இல்ல கேரவன். நானே பகத் பால் சாருக்குலாம் ஓட்டிருக்கேன். அந்த மும்பை போலீஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் அப்ப அந்த நேரம்லாம் இங்கேருந்து ஒரு படத்துக்காக தான் போவோம் நம்ம கேரளாவுக்கு. அங்க போனோம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 40 டேஸ் பிலிம் முடிச்சிருவாங்க. இப்போ சென்னையில இல்லாத வண்டி கேரவன் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து கேரவன் வந்துட்டு தான் போகும். நிறைய படத்துக்கு வந்துட்டு இருக்கு, எல்லா படத்துக்கும் வந்துட்டு இருக்கு. அதே போல இப்ப கேரளால இருந்து ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க வண்டி இங்க வந்துடும். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற ஒரு கேரவன்னா அது எந்த அளவுக்கு இருக்கு? இந்தியால எல்லாம் இருக்கு, ஹிந்தில இருக்கு, அங்க இருக்கு. ஆமா, சல்மான் கான், ஷாருக் கான் சாருக்குலாம் இருக்கிறதுலாம் நல்ல ரேட், ஹைஃபை ரேட். அதெல்லாம் எவ்வளவு இருக்கும் சார்? அது அது உள்ளே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் ஃபிளைட் மெட்டீரியல் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது வண்டி. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் எதுக்கு முன்னாடி நிக்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேரவன் தான். ஆக்டர்ஸ் எல்லாருமே கேரவன் பத்தி பேசி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனா ஆக்சுவலி கேரவன் எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ ஒரு கேரவன் டூரே பண்ணலாம் வாங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கேரவனோட டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சரவணன் சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எவ்வளவு வருஷமா நீங்க இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க சார்? கேரவன் எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 22 வருஷம் ஆயிட்டு. ஸோ கேரவன் இல்லாத ஒரு சமயத்துல இருந்து கேரவன் புதுசா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? ஸோ ஆரம்ப காலத்துல கேரவன் எப்படி சார் இருந்துச்சு? ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோபிங் வண்டி, ஒரு இடத்துல இருந்து ஒரு வண்டியில டோப் பண்ணி கொண்டு டிராப் பண்றது. நம்ம கார்த்தி சிதம்பரம் சார் வச்சிருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா டெம்போ டிராவலர் ஆரம்பிச்சாங்க, மூவ் வண்டி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகி இன்னைக்கு வந்து வேற லெவல்ல மேனிஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இங்க நம்ம பார்க்கும்போது கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அந்த சமயத்துல அதெல்லாம் இருந்துச்சு. அது எப்படி, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்பப்ப வந்துச்சு? இல்ல அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் எது இருக்காது. உள்ள மேக்கப், ஒரு பாத்ரூம், வாஷ் பேஷன், அவ்வளவுதான் இருக்கும். சிம்பிளா இருக்கும். இது இப்போ சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும் உங்களுக்கு, அவ்வளவு பேசலாம் இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் வண்டி எல்லாம் உங்களுக்கு இருக்கு. 40 ஃபீட், 42, 38 இப்படி வந்துச்சு வண்டி எல்லாமே உங்களுக்கு. ஒரு ஸ்ட்ரீட் நீட்டுக்கும் வந்துட்டு இப்போ ஒரு அரை கிரவுண்ட் வீடு என்ன சைஸ் இருக்குமோ அந்த லென்த்துக்கு வந்துச்சு. இதுல இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு எக்ஸ்ட்ரா பண்ற அளவுக்குலாம் வண்டி அது டெவலப் ஆகி போச்சு உங்களுக்கு. இப்போ முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, சின்னதா இருக்கும் வண்டி. அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போறதுக்கு, மேக்கப் பண்றதுக்கு சிம்பிளா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் தகுந்த மாதிரி ஏறிட்டே இருக்கு, கஸ்டமைஸ் பண்ண ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஆமா ஆமா, நம்ம மொபைல் போன் மாதிரி தான், சின்னதுல இருந்து அப்படியே ஆண்ட்ராய்டு வந்துட்டு அப்படியே தான். ஓகே, இப்போ நீங்க வந்த சமயத்துல இருந்தே உங்களோட கேரவன், நீங்க வாங்கின கேரவன் தானா சார்? அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் போக போக வளர்ந்ததா? இல்ல 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 இல்ல, அது நீங்க கேட்கறதுலாம் கரெக்ட் தான். நாங்க வந்து ஒரு ஓட்டுநரா தான் வந்தோம். நம்ம ஆரம்பத்துல சென்னைக்கே பொழப்பு தேடி வேலை தேடி வந்தாதான் எல்லாருமே. அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஒரு இடத்த போய் இயற்கை தொடணும்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷன் தான். போக ஒரு இடத்துக்கு நம்மள மாறிட்டு நமக்கு எங்க தக்க வச்சுக்க வேண்டியதான். இப்ப எவ்வளவு கேரவன் சார் வச்சிருக்கீங்க? இப்போ நம்மள்ட்ட 6 வண்டி இருக்கு. 6 வண்டி இருக்கு. இப்ப இந்த 6 வண்டியில கண்டிப்பா செலிபிரிட்டிஸ் பத்தி தான் கேட்டாகணும். எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு கொடுத்திருக்கீங்க? இந்த 6 வண்டி தான் இப்ப இந்த 22 வருஷமா 6 வண்டி அப்படி? இல்ல இல்ல இல்ல, 22 வருஷம் எல்லாம் கிடையாது. 22 வருஷங்கிறது இதோட அனுபவம். டிரைவரா இருந்து
அதுலேருந்து ஸ்டெப் ஸ்டெப் இப்போதான் நான் வந்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கொரோனாவுக்கு அப்புறம் தான் நான் வந்து வண்டியை சொந்தமாக போக ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடிலாம் நானும் இன்னொரு ஆள் பார்ட்னராக இருந்தோம். அப்புறம் அதை விட்டு வெளில வந்து தனியாக ஓன ஆரம்பிச்சிட்டோம். ஒன் மேன் ஷோவாக மாற்றியாச்சு. சினிமா சீரியல் அந்த மாதிரி என்னென்ன ஈவெண்ட்டுக்கு சார் கொடுப்பீங்க கேரவன்? இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. கேரவனுங்கிறத பார்த்து பெரிய லெவலில் பார்த்துருந்தாங்க. இப்போ கேரவனை பார்த்து ஒரு படமே இவ்வளோ கேரவன் நிற்குதா, அவ்வளோ பட்ஜெட் படமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ கேரவனுக்கு காமனாக போச்சு. ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துக்கிறாங்க, மேக்கப்புக்கு எடுத்துக்கிறாங்க, ஒரு ரிசப்ஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ கோவிலுக்கு பாத யாத்திரை போறாங்களா, அவங்க கூட கேரவன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி கேரவன் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா சார்? நார்மல் இப்போ வந்து யூஸ் பண்ணுங்கிறதுனால நார்மலா வண்டி எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி செலிபிரிட்டி எடுக்கிறத கொஞ்சம் விஐபி தான் எடுக்க முடியும். ஓகே, சோ என்னென்ன செலிபிரிட்டிஸ் உங்ககிட்ட வந்திருக்காங்க? லைக் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இப்போ செலிபிரிட்டிங்கிறது சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு பர்சனலாக போனாக்கா பர்சனலாக கொடுத்துட்டு இருப்போம். பாக்கி எல்லாருமே வந்து காமனாக எடுப்பாங்க, எல்லாருக்குமே எடுப்பாங்க. எஸ்கே சார், விஎஸ்பி சார் எல்லாருக்குமே கொடுப்போம். வண்டி லைனாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது வண்டி அந்த கம்ஃபர்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா, அவங்க கேட்குற பட்ஜெட்ல கிடைச்சதுனாக்கா வண்டி எடுத்துருவாங்க. ஓகே, அப்போ ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்ல வண்டி இருக்குமா சார்? அப்படி கிடையாது. நம்ம வந்து கம்பெனி செல் எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வாடகை வச்சிருப்பாங்க. இப்போ பர்சனல் ஆர்டிஸ்ட்னா இப்போ ஒரு வண்டியை பர்சனலா கொடுக்குறோம்னாக்கா அந்த வண்டி வந்து அந்த ஆர்டிஸ்ட் போனா மட்டும்தான் ஷூட்டிங் போகும். இப்போ மாசத்துல 5 நாள் ஷூட்டிங்னா 5 நாள் ஷூட்டிங் போகும். பாக்கி 25 நாள் ஹால்ட்ல தான் இருக்கும். இப்போ நானே வந்து ஒரு ஹீரோக்கு பர்சனலா டிரைவரா இருக்கேன், கேரவன் டிரைவரா இருக்கேன். இப்போ நான் ஓட்டிட்டு இப்போ ஷூட்டிங்ல நான் சும்மா தான் இருப்பேன். அதே போல அந்த கேரவனும் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் சும்மா தான் இருக்கும். அப்போ எப்போ மறுபடியும் எங்களுக்கு ஷூட்டிங் கிடைக்குதோ அப்போதான் போவோம். அதனாலதான் இந்த வண்டிங்களுக்கு செலிபிரிட்டிக்கு கொஞ்சம் ஆவரேஜா ரேட்டு போடுவாங்க. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு 30 நாள் கூட ஷூட்டிங் போகும். சில நேரத்தில் 3 மாசம் கண்டினியூ பிரேக் வந்துடும். இப்போ ஒரு 80 ரூபா 1 ரூபா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப நாள் லாக் பண்ணி உட்காந்துருவாங்க. அதுல அது இந்த வண்டி வந்து வேற ஆள் கொடுக்கவும் முடியாது. ஓகே, செலிபிரிட்டி கொடுக்கறதுனால பேரை பாத்துருவாங்க, தப்பா பேர் சொல்லிட்டு அதனால யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அந்த வண்டி அங்கே மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் போகும், அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இன்கம் ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, இப்போ ஆக்டர்ஸ்னு வரும்போது என்ன மாதிரி இப்போ எஸ்கே சார்னு சொல்றீங்க, விஜய் சேதுபதி சார்னு சொல்றீங்க, இப்போ அவங்கெல்லாம் என்ன ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க? இந்த கேரவன் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கா, ஆர் அவங்க கேரவன் வேணுங்கிற ஒரு இது மட்டும் தானா? பர்டிகுலர் எல்லாருமே கேட்கறது வந்து வாஷ்ரூம் நல்லா நீட்டா இருக்கணும், உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்கணும், பெட்டு, இந்த மேக்கப் போடுறது, இதுதான் கேரவன்ல மேக்ஸிமம் இதுதானே. உங்களுக்கு இன்டீரியர் டிசைனிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கறது நீட்டா ராயல் லுக்ல கொண்டு வரணும். ஆமாம், டிஸ்டர்ப் இல்லாமல். பாக்கி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பாத்ரூம் சுத்தமாக இருக்கணும். அதிகமாக எல்லாருக்கும் பாத்ரூம் கேட்பாங்க கம்பல்சரி. கொஞ்சம் பெருசாக கேட்பாங்க. வண்டி கொஞ்சம் நீட்டாக பெருசாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு கதை எல்லாத்தையும் யாரும் வருவாங்க, உள்ள பேசுவாங்க, கொள்ளுவாங்க. அந்த அன்கம்ஃபர்ட்டாக இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். சவுண்டு வெளில இருக்க சவுண்டு உள்ள கேட்க கூடாது, டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும், நாய்ஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கொடுக்கும்போது நீங்க பிக் ஸ்டார்ஸுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பீங்களா, ஆர் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எந்த மாதிரி வண்டி? இப்போ சினிமாவுக்கு போகுதுன்னா என்னென்ன மாதிரி வண்டி போகும்? இப்போ சினிமாவுக்குன்னு போகுதுன்னா உங்களுக்கு இதுலேயே ட்ரிபிள் ரூம் இருக்கு, டபுள் இருக்கு, அப்புறம் சிங்கிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி செலிபிரிட்டியும் இருக்கு. இப்போ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி கேட்பாங்க. பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு, ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து செலிபிரிட்டி கேட்பாங்க. அதுலேயே நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 ரூம் பிரிச்சிடலாம். சென்டர் டோர் போட்டு ஃப்ரண்ட் ரூமு பேக் ரூமு 2 பிரிச்சிடலாம். அந்த மாதிரி பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஸ்ட் ஏற்றிப்பாங்க. அதை இப்போ டைலாக் ஆர்டிஸ்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா, காமனாக கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா ட்ரிபிள் ரூம் கொடுத்துருவாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு ரூமில் ஏற்றி விட்டுருவாங்க. அது ப்ரொடக்ஷன் அவங்க சைடில் வைக்கிறது. ஏன்னா அவங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்க பார்த்து வச்சுப்பாங்க. எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னா எந்த ரேட்டுக்கு சார் இது போகும், கேரவன் போகும்? ஜாஸ்தி இருக்காது. வேணா ஷூட்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் ஓடாது. ஒரு மாசத்துல ஒரு 10 நாள் தான் போகுதுன்னா 20 நாள் ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா 7 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஒரு 10 ரூபா 15 ரூபா வரைக்கும் இருக்கு, 20 ரூபா வரைக்கும் இருக்கு, 25 ரூபாய் இருக்கு. நீங்க உள்ள அசசரிஸ் கம்ஃபர்ட் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரேட் ஏறிட்டே இருக்கும். ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பேப்பர்ல எல்லாம் பார்த்திருக்கோம், விஜய் சாருக்கு கேரவன் 100 கோடின்னு சொல்றாங்க. சோ அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். 100 கோடி எல்லாம் இன்னும் கேரவன்லாம் எங்கேயும் வரவே இல்லை. அதெல்லாம் சும்மா ஃபேக் நியூஸ். அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எப்படி பார்த்து அசசரிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிசி குச்சிலே பண்ணா கூட உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வரவே வராது. சாதாரணமா ஒரு கேரவன் எப்படி சேஸ் கீஸ் எல்லாத்தையும் எடுத்து விட விக்ரம் சார் கூட ஒரு கேரவன் வச்சிருக்காரு. அவர் கூட ஒரு 4.5 கோடியோ 5 கோடியோ சொல்றாங்க. இப்போ எல்லாரும் ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சிருக்க முடியும். மிஞ்சி போனாக்கா நீங்க எவ்வளவுதான் உள்ள இன்டீரியல் ஏற்றினாலும் கூட அவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சும்மா ஃபேக் நியூஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ விஜய் சார் எடுத்தாலும் அவரோட கேரவன் நீங்க பாத்திருக்கீங்களா? அவரோட கேரவன் இப்போ என்ன பட்ஜெட்ல இருக்கும்? அவரு கேரவன் பார்த்துருக்கோம், எல்லாருமே பார்த்துருக்கோம். நாங்க இதே ஃபீல்ட்ல தானே இருக்கோம். அவரும் நமக்கு தெரிஞ்ச கம்பெனி தான், அந்த கம்பெனியும் அதான் எல்லாரும் பார்த்துருக்கோம். வண்டி எல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாம் அது எல்லாம் கம்பெனி இதே மாதிரி தான் இருக்கும். வந்து பாத்துறீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். ஒன்னும் பெருசாலாம் இருக்காது. எல்லாமே நார்மலா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உட்காந்து போக எடுக்க அப்படிதான் வச்சிருக்கும். பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா கிடையாது. ஒரு 1 ரூபாக்குள்ளதான் இருக்கும்.
அவ்வளவுதான். எப்படி சார் 100 கோடின்னு சொல்றாங்களே சார், எப்படி சார் சொல்றீங்க? 100 கோடிக்கு நீங்க என்ன பண்ண சந்திரனுக்கு ராக்கெட் ஓட போறீங்க? அதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ஒரு சேஸ் எடுத்துங்க, வால்வோ சேஸ் என்ன வர போகுது? ஒரு 1.5 கோடி ரூபாய் வால்வோல எடுத்தீங்கன்னா சேஸ் பாடி வீடு கட்டிங்கன்னா கூட ஒரு 3 கோடி ரூபாய் கட்டுங்களா, 5 கோடி ரூபாய் வச்சுங்களா, அப்படிதான் போக முடியும். இதுல போட்டிருக்க முதல்ல எடுக்க முடிய மாட்டேங்குதுங்களால, நீங்க வேற 100 கோடி போட்டுறாங்க என்ன பண்றது? அதெல்லாம் சும்மா அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சாதாரணமா சொன்ன ஒரு லேண்ட் இந்த பிசினஸ் விட்டு நாங்க போக முடியாதனால இதுலயே இருக்க முடிஞ்சு. நான் என்னன்னா அது இப்போ நீங்க எப்படி இந்த ஒரு மீடியாக்குள்ள வந்து திருப்பி இதை விட்டு டக்குன்னு உங்களுக்கு வெளில போக முடியாது. இப்ப எங்களுக்கு வயசாகி போயிட்டு இருக்கு. நாங்க இந்த ஆரம்ப காலத்துல இருந்து இப்படி வந்தாச்சு இதே ஸ்டேஜ்ல. இதை விட்டு இப்ப நாங்க வேற தொழில் பண்ண முடியல. இப்ப இதுல இருக்கிற கஷ்டங்கள் வந்தாதான் தெரியும் அவங்களுக்கு. அந்த சீட்டுக்கு வந்தாதான் சீட்டோட சூடு தெரியுமாங்களே. அதே மாதிரி ஏன்னா இப்ப நாங்க இதுல ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட திருப்பி ரீஃபண்ட் எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து நம்ம ரெகுலர் பிசினஸ் வந்தாச்சு. இப்ப நாங்க போல ஒரு 50 ரூபா 70 ரூபாய்க்கு ஒரு வண்டி எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வச்சு வித்தோம்னா அது ஒரு 20 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அது 5 வருஷத்துல நீங்க அந்த வண்டி மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நாங்க அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது. டிகிரேஷன் ஆகிட்டு தானே இருக்கும். இதுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாவே வீட்டுல இருக்கிற பொருள் தான் அசையாம இருக்கும் அங்கங்க. இதை வந்து நம்ம ரோட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பொருளோட எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு உடையும். அந்த வாஷ் பர்சன்ல 2 ஆயிடும். நிறைய பிரச்சனை இருக்கு. இது வந்து யானை கட்டி தீனி போற மாதிரி தான். நீங்க டியூட்டி இருக்கோ வேலை இருக்கோ இல்லையோ டெய்லி கம்பல்சரி இந்த வண்டி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்கணும். ஆள் வந்துடணும், துடைக்கணும், உள்ள ஃபுல்லா இன்டீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கணும், கிளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். வெயில் நேரத்துல டோர் திறந்து இல்லைன்னா கண்ணாடி கிராக் ஆயிடும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. இது மெயின்டெனன்ஸ் ஹெவி. இப்ப ஆக்டர்ஸ்க்கும் கொடுக்குறீங்களா சார்? நடிகைகளுக்கும் உண்டு, எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார்? நடிகர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே நாங்க டைரி புக் எடுத்து பாத்துக்கலாம் சொல்லலாம். டேட்ல யாராவது டியூட்டிக்கு போயிட்டு இல்ல நீங்க டே பை டே மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நாளைக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வரும்போது மாறி மாறி போயிட்டே இருக்கும். அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க, நடிகர். இப்ப நம்ம நயன்தாரா மேம் எடுத்தோம்னா, நயன்தாரா மேம் இப்ப குழந்தை வந்ததுனால அவங்களுக்கு 2-3 கேரவன் தேவை. 2-3 கேரவன் இல்ல, 2 கேரவன் தான். அது கொஞ்ச நாள் தான். இப்ப ஒரு கேரவன் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களும் இங்கதான் இருக்கு. அப்படியா? அப்ப அது இதே மாதிரி இப்ப நயன்தாரா மேம் நான் கேட்டேன். வேற த்ரிஷா மேம் வாங்கிருக்காங்களா? த்ரிஷா மேடத்துக்குலாம் ஆரம்ப காலத்துல நான் ஓட்டிட்டு இருந்தேன். நான் வந்து அருணாச்சலம் சார்ட்ட இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு த்ரிஷா மேடத்துல நான் வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்கேன் கேரவன். அப்ப ஆக்ட்ரஸுக்குன்னு தனியா கேரவன் வித்தியாசமா இருக்குமா? இல்ல அப்படி இல்லாம வண்டி எல்லாம் பேஸ் எல்லாம் ஒண்ணுதான் அவங்களுக்கு. சப்போஸ் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பர்சனலா அவங்களுக்கு பிடிக்கும்னா அந்த லேடிஸ்க்கு கவர் பண்ற மாதிரி இந்த பிங்க் கலரு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கலர் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி. சில பேருக்கு அந்த மெயின் ரிலாக்ஸுக்கெல்லாம் கேட்பாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டோன்ல கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஏத்துப்பாங்க. வேற ஒண்ணும் இருக்காது. எல்லாம் காமனா எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்போ இப்ப ஆக்டர்ஸ் நம்ம பொலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி எடுத்தா கேரவன்ஸ்ல டிஃபரன்ஸ் வருமா சார்? என்ன பொலிட்டிஷியனுக்கு இதே தான் போகும். இல்ல சேஃப்டிக்காக இன்னும் அந்த மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா சேஃப்டிங்கிறது அவங்களே கொடுத்துடுறாங்களே. இப்ப நம்ம ஒரு முதல் நாளே எடுத்துட்டு போயிட்டா நம்மள ஸ்டேஜுக்கு பேக்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க. அரேஞ்ச் பண்ணதுனால நம்ம அவங்க எல்லாமே வச்சிருக்காங்க. பாதுகாப்பு எல்லாமே நம்மள ஸ்கேன் பண்ணி தானே உள்ளே அனுப்புறாங்க. இப்ப நாங்களே எல்லாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு போயிருக்கோம், இங்க சிஎம் சாருக்கு போயிருக்கோம், எல்லாருக்குமே போயிருக்கோம். இப்ப விஜய் சாருக்கு கூட இப்ப இந்த ப்ரோக்ராம் பண்ணது கூட இங்க இருந்தா வண்டி எல்லாம் போனுச்சு. ஆமா, சென்னை வண்டி தான். அது மாதிரி எல்லாருக்கும் போவாங்க வண்டிலாம். அதெல்லாம் வந்து நமக்கு முன்கூட்டியே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதான் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுதான் உள்ள வச்சிருவாங்க. அதனால வந்து இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப காஸ்ட்லியா கேரவன் வச்சிருக்கிறதுனா யாரா இருக்கும் சார்? இப்ப விக்ரம் சார் மட்டும் தான் உனக்கு கையில பர்சனலா வச்சிருக்காரு. விஜய் சாருக்கு பர்சனல் இல்ல. அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் டோர் வச்சிருந்தாங்க கேரவனை. அது சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்கள்ட்ட இல்ல கேரவன். இப்ப விக்ரம் சார் ஆமா, யாரும் ஆர்டிஸ்ட் பர்சனல் கேரவன் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. சில பேர் இது வந்து இந்த ராசிக்கல் மாதிரி பார்ப்பாங்க, வைரக்கல் மாதிரி வச்சுக்கிட்டாக்கா டவுன் ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது உண்டு. அதனால அதை வைக்க மாட்டாங்க யாருமே. விக்ரம் சார் வச்சு அவர் என்ன 5 கோடின்னு சொன்னீங்க? ஆமா, 4 கோடி 5 கோடியோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது நாங்களும் வண்டி எல்லாம் பார்க்கல, சொல்லிட்டு இருந்தாங்க வண்டி எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு. சோ இப்ப பெரிய பட்ஜெட் ஷூட்டுக்குலாம் போகும்போது இப்ப கூலி மாதிரி படம் அந்த மாதிரி ஷூட்டுக்கு போகும்போது எவ்வளவு கேரவன் சார் போகும்? என்ன மாதிரி கேரவன் போகும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதான் நீங்க ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான். ஒரு 10 ஆர்டிஸ்ட் வச்சீங்களா, 10 ஆர்டிஸ்ட் ஒரு 10 சிங்கிள் கேரவன் கொடுத்துருவாங்க செலிபிரிட்டி. பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த காமன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ட்ரிபிள் டோரு டபுள் டோரு அப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய படத்துக்குலாம் 10 கேரவன் 12 கேரவன்லாம் போகும், ஜாஸ்தியே போகும். இங்க இருந்து என்ன படத்துக்கு சார் போயிருக்கு? இங்க இருந்து ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா சென்னை, பாம்பே டு சென்னை 2 இடம் தான் வந்து தலைக்கவசமா இருந்துச்சு கேரவனுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க போதாலும் எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒரு நேரத்துல சென்னையில இருந்து தான் ஆந்திரா போவோம், கர்நாடகா போவோம், கேரளா போவோம், எல்லா இடத்துக்குமே போவோம். ஓ, அந்த சமயத்துல எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி சார்? இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படிதான் இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேரவனு இப்ப எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு. இப்ப அவங்க தனித்தனியா யூனியன் ஆரம்பிச்சு அவங்க போட்டாங்க செப்பரேட்டா. முன்ன பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னாக்கா இப்ப திண்டுக்கல்ல இருக்கு, பொள்ளாச்சியில இருக்கு,
அப்புறம் ராஜபாளையத்துல இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, அப்படியே சுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க போட்டு அவங்க அப்படியே க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற இண்டஸ்ட்ரினா இப்ப நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரி, ஹிந்தி இங்க இருந்து போயிருக்கா சார்? நம்ம ஆமா. என்ன என்ன எந்தெந்த ஆக்டர்ஸ் சார் போயிருக்கு? நானே ஃபகத் பால்சே சாருக்குலாம் ஓட்டியிருக்கேன். ஓகே. அந்த மும்பை போலீஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் அப்ப அந்த நேரத்துலலாம் இங்கேருந்து ஒரு படத்துக்காக தான் போவோம் நம்ம கேரளாவுக்கு. அங்க போனோம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 45 டேஸ் ஃபிலிம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அடுத்தது டக்குன்னு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அடுத்த படத்துக்கு போட்டு விட்டுருவாரு. நம்ம போனோம்னா 6 மாசம் 4 மாசம் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுது. நிறைய நாள் நாளே போயிருக்கேன் அது மாதிரி. 4 மாசம் 5 மாசம் எல்லாம் கேரளாலே இருந்திருக்கேன். அதை முடிச்சுட்டு வந்தா போதுங்கிற மாதிரி ஓடியாருவோம். ஒரு ஊருக்கு போய் அப்படிதான் பண்ணலாம். கர்நாடகம் போனா இது மாதிரி, அங்க கர்நாடகா போனாலும் அப்படியே அங்கே இருந்துருவோம். இப்பதான் எங்க பார்த்தாலும் வண்டிங்க அதிகமா இருந்தனால வண்டிங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஜாஸ்தி ஆயிட்டு, காம்படிஷன் ஜாஸ்தி ஆச்சு. வெளியில இருந்து ஆக்டர்ஸ் இப்ப மோகன்லால் சார் இங்க வரும்போது, இல்லனா இப்ப ஹிந்தில இருந்து இங்க வரும்போது அவங்க எங்க இருந்து சார் கேரவன் வாங்குவாங்க? அவங்க எப்படி பாப்பாங்க கேரவன்? ஏன்னா இப்ப பாம்பேல இருக்கும்போது அது இன்னும் ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கிற கேரவனா இருக்குமா? டிஃபரன்ஸ் இருக்கா அப்ப பாம்பேல இருக்கிறதும் சென்னையில இருக்கிறதும்? ஒரு ஆர்டிஸ்டுக்கு பர்சனல் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க போனாலுமே அந்த வண்டி செட்டப் ஃபுல்லாவே போயிடும். இப்போ நீங்க பாம்பேல இருந்து ஒரு நாள் இங்க ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஒரு நாளைக்கு கேரவன் வந்துட்டு தான் போகும். அங்க இருந்து வருமா? ஆமா, அவங்களுக்கு அதுக்கான கம்ஃபர்ட் எல்லாமே கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜா பர்சனல் போயிட்டேனாக்கா 2 நாளுக்குன்னா 2 நாளைக்கு வண்டி போயிட்டு தான் வரும். இங்க தமிழ்ல இருந்து தமிழ் ஆர்டிஸ்ட் போனாலும் சரி, பாம்பேல இருந்து இங்க வந்தாலும் சரி, எங்க பாத்தீங்கன்னா அங்கேருந்து கேரவன் இங்க வரும். இப்போ சென்னையில இல்லாத வண்டி கேரவன் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து கேரவன் வந்துட்டு தான் போகும். நிறைய படத்துக்கு வந்துட்டு இருக்கு, எல்லா படத்துக்கும் வந்துட்டு இருக்கு. அதே போல இப்ப கேரளால இருந்து ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க வண்டி இங்க வந்துடும். கேரளா ஆர்டிஸ்டுக்கு இங்க இருந்து வண்டி போற வண்டி இருக்கு. நிறைய வண்டி இப்போ பக்கத்து பாசி சாருக்குலாம் இங்க இருந்து தான் வண்டி போகுது. 2 நாள் ஷூட்டிங்லாம் இங்க இருந்து கேரளாவுக்கு போக வண்டி. இப்போ பாம்பேல இருந்து வருதுன்னா இப்ப அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களோட கேரவனும் இப்படிதான் இருக்குமா? அது இன்னும் பெருசா இருக்குமா? அது அங்க எப்படி சார் கல்ச்சர் இருக்கு? இல்ல கேரவனுங்கிறது எல்லாம் ஒரே சேம் தான். இதே பாடி பில்ட் தான். இப்போ இந்த வண்டி கூட அங்க பாடி பில்ட் பண்ணதான் எல்லாமே இங்கே இதே மாதிரி தான் பாடி பில்ட் பண்றாங்க. ஆர்டிஓல வந்து உங்களுக்கு சைஸ் உண்டு. 38 அடினா 38 அடி. இது உள்ளதான் நம்ம என்ன பாடி பில்ட் பண்ண முடியும் அதான் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க ஒரு அடி சேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தா கூட அது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால அது மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வைப்பாங்க. வேற சின்னதா இந்த பால் சீலிங் மாத்துறது, இந்த சின்ன சின்ன கொஞ்சம் இருக்கிற சின்ன இடத்துல பெரிய இடம் காட்டுற மாதிரி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வைப்பாங்க. அவ்வளவுதான். ஹிந்தி ஆக்டர்ஸ்க்குலாம் யாருக்கு சார் நீங்க கொடுத்துருக்கீங்க? ஓலான்னு ஒரு பைக் கம்பெனி இருக்குல்ல, அதுல கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க ஆகஸ்ட் 17-15க்கு. அது கூட எனக்கு பாம்பேல இருந்தா அந்த கம்பெனி சொல்லி கொடுத்தாங்க. போயிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இந்திய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. பேர்லாம் தெரியல, ஏன்னா அந்த ஃபீல்ட்ல கண்டினியூ இருக்கிறதால எப்படி வரதுனால போறதுனால தெரியாது உங்களுக்கு. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கம்பல்சரி அவங்க பர்சனல் வண்டி தான் வந்துடும். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அங்க பாம்பேல இருந்து அவங்களுடைய பர்சனல் வண்டி தான் வரும். இங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் அங்கேருந்து தான் கொண்டு வந்துருவாங்க. அது லேடி ஆர்டிஸ்டாலும் சரி, ஜென்ஸ் ஆர்டிஸ்டாலும் சரி, வந்துட்டு இங்க யூஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. பாக்கி காமனா இருக்கிறவங்களுக்கு நம்ம வண்டி எடுத்துப்பாங்க. செலிபிரிட்டிக்கு அங்கேருந்து வந்துட்டோட காமன் வண்டிக்கு நம்மள்ட்ட எடுத்துட்டு வண்டி எடுத்துப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற ஒரு கேரவன்னா அது எந்த அளவுக்கு போகும் சார்? இந்த 5 கோடி அந்த விக்ரம் சார் வச்சிருக்கிற மாதிரி தானா? இல்ல இருக்கு, இந்தியால எல்லாம் இருக்கு, ஹிந்தில இருக்கு, அங்க இருக்கு. ஆமா, சல்மான் கான், ஷாருக் கான் சாருக்குலாம் இருக்கிறதுலாம் நல்ல ரேட்டு, ஹைபே ரேட். அதெல்லாம் எவ்வளவு இருக்கும் சார்? அது உள்ளே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் ஃபிளைட் மெட்டீரியல் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது வண்டி. உள்ளே போனோம்னாவே அது இப்ப என்ன ரேஞ்ச்? 10 கோடி போகுமா? அது போகும் உங்களுக்கு. அது ஆமா இப்ப அவ்வளவு எல்லாம் போகுது. ஒரு 8 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள போகும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து நுப்பாட்டி வச்சு ஏசி போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அவங்கள வந்து அப்படியே ரன்னிங்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரன்னிங்ல இப்ப நம்ம இல்ல இப்ப ரன்னிங்ல இது யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு. இது ரன்னிங்ல இந்த கேரவன் இப்ப இங்க இருக்கிற கேரவன் எந்த கேரவனும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வண்டி அது வந்து டெம்போ டிராவலர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்ஜின் அந்த அளவுக்கு பவர் எல்லாம் கிடையாது. இது எல்லாமே வீட்டுல உள்ள பவர், கரண்ட்ல போறதுதான். இப்ப நான் சொல்றேன், அந்த சல்மான் கான் அந்த அவங்களாம் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வால்வோ ஏசி உங்களுக்கு. அது நீங்க அப்படியே ரன்னிங்லயே அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ரன்னிங்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்ட் பைலயும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கம்ஃபர்ட்டா பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்ப இங்க இருக்கிறவங்க அதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த ஒரு கேரவன். அப்ப டிராவல் பண்ணும்போது அவங்க கேரவன் யூஸ் பண்ண மாட்டாங்க. டிராவல் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் மேக்ஸிமம் யாரும் கேரவன் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்பாட்ல போயிட்டு ஸ்பாட்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் அவங்க வருவாங்க ஸ்பாட்டுக்கு. நான் இப்போ பாத்தீங்கன்னா ரெமோ படம் வரைக்கும் எஸ்கே சார் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வேற காம்படிட்டர் உள்ள வந்துட்டாரு. அதை விட்டு அப்புறம் கார்த்தி சார் கொடுத்துருந்தேன். அப்புறம் அங்கேயே வேற காமெடி விட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ விஎஸ்பி சாருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். விஜய் சார் இருக்கு, நல்ல மனிதர், அவருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஹரிஷ் கல்யாண் சாருக்கு, இப்படி நிறைய போயிட்டு இருக்கு மாத்தி மாத்தி. அது ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, ஒரு வண்டி கேட்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வேற வண்டி மாத்தி கேட்பாங்க. அப்படியே போகும் ஒரு படத்துக்கு. அப்புறம் சில நேரத்தில் ப்ரொடக்ஷன் செல்ல கொடுக்கறதுனால வந்து அந்த ஒரு படம் ஃபுல்லா இப்போ உங்களுக்கு கொடுக்குறேனாக்கா ஒரு படம் ஃபுல்லா உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த படத்துக்கு அந்த ப்ரொடக்ஷன்ல என்ன வண்டி கொடுக்கல அந்த வண்டியை நீங்க ஏத்துப்பீங்க. உங்களுக்கு நான் பர்சனலா வண்டி போடுறேனாக்கா நீங்களே என்கிட்ட ஃபாலோ பண்ணிடுவீங்க. உங்களுக்கு என் வண்டி வந்துடணும்னு சொல்லிட்டு அது பர்சனலா அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். இப்ப ரஜினி சார், கமல் சாரோட கேரவன் எப்படி சார் இருக்கும்? வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். கலர்கள்லாம் மாறும் உங்களுக்கு, ஒன்னும் பெருசாலாம் இருக்காது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வண்டி பாத்திருக்கீங்களா,
இதே மாதிரி தான் இருக்கு. உள்ள இருக்கிற மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே மாத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நான் 2-3 வண்டி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு புரியும் எல்லாமே. அதனால ஒன்றும் விஜய் சாருக்கு அவங்களுக்கு இவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் செய்யறது இல்லை. அவங்க கேட்குற விஷயங்களும் செஞ்சு கொடுப்பாங்க அக்சசரிஸ், அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி வேணும். இப்போ நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி கேட்குறீங்களோ உங்கள் ரூமில் எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அது மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளோதான். உங்களுக்கு மட்டும்தான் அந்த வண்டி வரும், வேற ஆளுக்கெல்லாம் போகாது. அருணாச்சலம் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காங்க. அவங்க கேரவனுக்கு அவங்களாம் ஒரு ஊன்றுகோல்னு சொல்லலாம். அவங்களும் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ இன்னமும் அவங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அவங்க நியூஸ் லீடரு, எல்லாருக்குமே தெரியும் நல்லாவே. அவங்க நல்ல மனிதர் அவரு. இப்ப காம்படிட்டர்ஸ்னு சொல்றீங்களா சார், எந்த மாதிரி காம்படிஷன் மாறி இருக்கு? முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் தான், இப்ப அருணாச்சலம் சார் வச்சிருக்காரு, கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பிசினஸ் எந்த மாதிரி இருக்கு? காம்படிட்டர்ஸ் எப்படி? உங்களுக்கும் உங்க ப்ராஃபிட் வேணும். நீங்க பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வெளியில இருந்து பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய பிசினஸா தெரியும். ஆனா இது முதல்ல ஜாஸ்தி தான், முதலீடு அதிக முதலீடு தான். ஆனா இதுல இன்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கு. காம்படிஷன் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்கிற மெட்டீரியல் விலையாகட்டும், ஒரு டயரு மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு ஹெவியா போச்சு. இப்போ என் வண்டி ஒரு வண்டி எஃப்சி எடுக்கிறோம். எஃப்சி எடுக்கிறது மட்டுமே எனக்கு 7 லட்ச ரூபா செலவாகுது. சாதாரணமா உள்ள எல்லாரும் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி போறதுக்கு அவ்வளவு செலவாகுது எங்களுக்கு. இப்போ அந்த ஃபீல்ட்லாம் இப்போ ரேட்டு பாத்தீங்கன்னா, நாங்க அன்னைக்கு நான் வந்தப்போ அருணாச்சலம் வண்டி விடும்போது டிரைவரா இருக்கும்போது வாங்கின வாடகையும் இன்னைக்கு வாங்குற வாடகையும் பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கு. ஆனா இருக்க டிகிரேஷன் ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க அப்போ வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா 12 ரூபா வாங்கியிருக்கேன் சாதாரண வண்டிக்கெல்லாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி எல்லாம் அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. ஆனா இப்பதானே அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில. அப்போ வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வண்டி எல்லாம் இருக்காது, கேரவனும் இருக்கும், அவ்வளவுதான். அப்பவே அந்த அளவுக்கு போயிட்டு இருந்து இன்னைக்கு வண்டிங்க நிறைய அமௌண்ட் கம்மி ஆயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் வேலை பண்ணுவீங்க கம்மி பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ரேட்டு பேசிட்டு வருவோம், என்னோட நீங்க இன்னொரு 10 ரூபா கம்மி பண்ணிட்டு பேசுறீங்க. அப்படியே கம்மி பண்ணி டவுன் ஆயிடுது ரேட்டு. வேலை கிடைச்சா போதுங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அதிகமா போட்டு நம்ம செலவு பண்ணிட்டு அதுக்கான இன்கம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்படியாப்பட்ட வண்டியா இருந்தாலும் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு புது வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் தான் அது வந்து நல்லா இருக்கும். இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் ஒரே இடத்துல நிப்பாட்டக்கூடிய வண்டிகள் கிடையாது, ரன்னிங்ல மூவிங்ல இருந்துகிட்டே இருக்குல்ல உங்களுக்கு. அதனால மெயின்டெனன்ஸ் நிறைய போயிட்டே இருக்கும். 2 வருஷம் வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணு செலவு வச்சுட்டே இருக்கும். அப்புறம் எஃப்சி இதுக்கு டாக்ஸியே மட்டும் பாத்தீங்கன்னா 22% போடுறா. ஒரு வண்டிக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் டாக்ஸ் மட்டுமே வருது, கவர்மெண்ட் டாக்ஸ் மட்டுமே, ரோட் டாக்ஸ். அப்புறம் ஜென்ரேட்டர், இது எல்லாத்தையுமே சேர்த்து பாத்தீங்கன்னா அதே உங்களுக்கு 10 ரூபா கிட்ட ஆயிடுது. இப்ப ஆக்டர்ஸுக்கு ஒரு ஷூட்டுக்கு போறதா இருந்தா இப்ப 5 நாள்னா அதுக்கு எந்த மாதிரி வாடகை அவங்க கேட்பாங்க? அதுவே இப்ப ஒரு மாசம்னா இப்ப ஃபஹத் ஃபாசில் சாருக்கு 45 நாள் நீங்க கூடவே இருந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்ப எஸ்கே சார் அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா அவங்க ஒரு 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி தான் கேட்பாங்களா? அப்ப கேட்கறதா இருந்தா அந்த அமௌண்ட் வேரியேஷன்ஸ் எப்படி வரும்? அமௌண்ட் வேரியேஷன் வராது. உங்களுக்கு எத்தனை நாள் டியூட்டி போதோ அத்தனை நாள் கணக்கு, அவ்வளவுதான். 10 நாளைக்கு ஒரு வண்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு செலிபிரிட்டிக்கு. இப்போ நல்ல புது வண்டி செலிபிரிட்டி கொடுத்துருக்காங்கன்னா 10 ரூபா பேசுவாங்க, 15 ரூபா பேசுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா 4 ரூபா பேசுவாங்க, 5000 பேசுவாங்க. அது வந்து எப்படின்னா லோ குவாலிட்டி. மினிமம் வந்து 4 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து வராது. இப்போ 10 நாளைக்கு போனீங்கன்னா 10 நாள் வாடகை, அவ்வளவுதான். வாடகை, பேட்டா, டீசல் இப்படிதான் வரும் உங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு கேரவன் ஷூட்டிங் போனதுன்னா என்ன ஒரு ஷூட்டிங்கா இருக்கும்? ரொம்ப நாளைக்குலாம் எப்பவுமே எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில. கண்டினியூ எல்லாம் போகாது. ஆனா இது ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான பிசினஸ் தான், டஃப்பான ஒர்க் தான். எல்லாருமே சொல்லுவாங்க. ஸ்டார்ட்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்து இருக்கும்போது கேரவன் டிரைவர் கில்லர் நல்லா தூங்குறாங்க, ஜாலியா இருக்காங்க அவங்க. ஆனா இவங்களுக்கு வேலையை இப்போ பாத்தீங்கன்னாக்கா நைட்ல தான் வேலையை. அவங்க எல்லாம் தூங்கும்போது நாங்க வேலை பார்த்துட்டு இருப்போம். அது அவங்களுக்கு தெரியாது. திரைக்கு பின்னால் வேலை வைப்பான்னு சொல்லுவாங்க. அது நாங்களும் ஒரு தான் அதுல. ஏன்னா அவங்க இது வந்து சிட்டிக்குள்ள 10 மணிக்கு அப்புறம் தான் அலோடு. இந்த வண்டிலாம் எனி டைம் வண்டி அலோடு பண்ண மாட்டாங்க. நாங்க காலையில 3:30 மணிக்கு இங்க வந்து வண்டி 4 மணிக்கு வண்டி எடுத்துட்டோம்னாக்கா கரெக்டா 6 மணிக்குள்ள ஸ்பாட்டுக்கு போயிடணும். ஃபோன் கால் எங்களுக்கு தான் பண்ணுவாங்க, கேரவன் வந்துச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா கேரவன் உள்ள வந்துட்டாதான் அடுத்து எல்லா வண்டி உள்ள வரும்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா எங்களை ஃபாலோ பண்ணி விட்டுருவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் கேரவன் உள்ள போயிடணும். ஏன்னா நேரமா போனாதான் நாங்களும் வண்டி எடுத்து போனோம். அதுக்கு மேல போனா எங்களுக்கு இங்க டிராபிக் பிரச்சனை, அது கேஸ் பண்ணுவாங்க, நிறைய சிக்கல் இருக்கு. அதனால எங்களுக்கு அது லேட் ஆயிடும். அதனால நாங்க நேரமா போயிடணும். அதுவே நைட்டு பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல வந்து இந்த சேஃப்டி டேங்கர் தண்ணி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும், மேல தண்ணி ஏற்றணும், மறுபடியும் ரூம் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும். நைட்டு 12:30 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் வீட்டுல போய் பார்த்தாக்கா எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. திருப்பி காலைல 3:30 மணிக்கு எழுந்திருக்கும்போது தூங்கிட்டு தான் இருப்பாங்க. கிளம்பி வந்துருவோம். அதான் எங்களுக்கு வேலையே அப்படிதான் இருக்கும். திருப்பி நாங்க போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அங்க தூங்குவோம். எங்களால டயர்ட் ஆகி அது பார்த்தா எப்பதான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. நைட்டு பண்ற வேலையா இருக்கும். ஆமா, வேலை அவ்வளவு. ஏன்னா இந்த சேஃப்டி டேங்க் தண்ணி எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இறக்க முடியாது, அங்கங்க திறக்க முடியாது. போலீஸ் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதுக்கான இடத்துக்கு கொண்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி மேல தண்ணி வந்து எல்லா இடத்துலயும் தண்ணி ஏற்ற முடியாது. தண்ணி மஞ்சள் கலரா மாறிடும். தண்ணி ஒரு போர் இருக்கு, அந்த போர்ல போய் தான் ஏற்றிட்டு வரணும். இங்க இருந்து பூந்தமல்லி போய் தான் ஏற்றணும். நிறைய இருக்கு. ரொம்ப சட்ட சிக்கலான வேலைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நம்ம சொல்லாம அவங்க தெரிஞ்சு எடுத்துக்க மாட்டாங்க.
அது என்ன ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி முதல்ல வராங்க லைனை போறாங்க படுத்துறாங்க அப்படிம்பாங்க. அவங்களோட பின்னணியுடைய வேலைகளை உட்காந்து பார்த்தா தெரிஞ்சிடும். நைட்டு வந்து நீங்க இந்த இடத்துக்குலாம் நீங்க நைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு, வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நைட் தான் டயர் கழட்டுறது, மாத்துறது, கொள்றது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பாம்பேல இருந்து தான் சென்னைக்கு கேரவன்ஸ் எப்பவுமே வந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் எங்க சார் நடக்கும்? ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு இந்த சொகுசு பெறதுக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை கேரவனுக்கு. இதை கொடுத்துட்டாங்கன்னா நாங்க பாடி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்களை இந்த கவர்மெண்ட்ல அது மட்டும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எதனால அவங்க அது நாங்க 2 3 வாட்டி போய் பேசியிருக்கோம். இதுக்கு தனியா லைசன்ஸ் எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து தான் போயிட்டு இது பண்ண வேண்டியதா இருக்கு. ஆரம்ப காலத்துல வந்து பாம்பேல தான் போய் பாடி பில்ட் பண்ணுவோம். இங்க இருந்து நாங்க போய் 3 மாசம் தங்கி அங்கேயே இருந்து ரெடி பண்ணி தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. இப்போ இங்க லோக்கலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் தான் வச்சிருக்காப்புல. அவர் வந்து சின்ன லெவல்ல தான் பண்றாரு, ப்ராப்பரா பண்ணல. அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கி பண்ணாங்க, டெம்போ ட்ராவலுக்கு தான் பண்றாங்க. இது நாங்க வந்து இந்த மாதிரி வெளியில பண்ணோம்னா தான் எங்களுக்கு பெஸ்ட். ஆனா அதுக்கான ப்ரொஃபஷனல் எங்களுக்கு கிடைக்கல. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கரூர், நாமக்கல் அங்கெல்லாம் இந்த லாரி பஸ்ஸுக்கெல்லாம் பண்ற மாதிரி எங்களுக்கு இந்த பாடி பில்டர்னு இந்த பக்கம் வரவே இல்லை. ஏன்னா இப்ப இந்த ஐடியா வந்து உங்களுக்கு இதுக்கு மேல தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்போ இந்த கேரவன் தான் நீங்க சொன்னீங்க, இதுதான் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன கேரவன். இப்போதைக்கு இவ்வளவுதான். இந்த கரண்ட் இந்த வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் லேட்டஸ்ட் வந்திருக்கு. இப்போ ஒரு கேரவனுக்கு ஒரு பேர் இருக்கா சார்? அந்த மாதிரி இல்ல, பேர்லாம் இல்ல, அது நம்மளா வச்சிருக்கிறது. இல்ல நம்ம கம்பெனி பேர் தான், அவ்வளவுதான். இப்போ எனக்கு வந்து ஈகிள் கேரவன். இப்போ அது மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ நைட் டைம்ல தான் டிராவல் மோஸ்ட்லி இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ கரெக்டா இந்த 6 மணிக்குள்ள ரீச் ஆக வேண்டிய இடத்துல ரீச் ஆகிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல சார் போகும்? இவ்வளவு வெயிட் இருக்கு, ஸ்பீடும் கம்மியா தான் இருக்கும். அப்ப எப்படி கரெக்ட் டைமுக்கு போக முடியும்? என்ன ஸ்பீட்ல போகும்? அதுதான் இப்போ நமக்கு அந்த டைம் தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி முன்கூட்டியே நாங்க கிளம்பிடுவோம். என்னன்னா இது வந்து ஒரு 40, 50, 60 தான் போக முடியும். நல்ல ரோட்ல ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகலாம். அதுக்கு மேல போனோம்னா இந்த ரோடுல பாத்தீங்கன்னா ஜோல்டிங்லாம் இருக்கும், தெரியும் உங்களுக்கு? சொன்னா தெரியாது நினைக்கிறேன். அந்த வளைவு குணம் இருக்கும். போனா இப்படி இருக்காது, அப்படி உங்களுக்கு லைட்டா பண்ணலாம். அதுலயே போனாவோ அந்த வண்டிலாம் அங்கங்க கிராக் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா பால் சீலிங், உட் ஒர்க் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அது என்னன்னா அங்கங்க டக்கு டக்குன்னு கிராக் ஆயிடும். இது எல்லா டிரைவரும் இந்த வண்டியை ஓட்ட முடியாது. இப்போ ரெகுலர் ரூட் பஸ் ஓட்டுற பஸ் டிரைவரோ இல்ல லாரி ஓட்டுற டிரைவரோ அதை விட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் முறுக்கிட்டு தான் நிற்கும் வண்டி. இது கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆள் தான் ஓட்ட முடியாது. அது அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அது எந்தெந்த இடத்துல நெல்லி சொல்லுவோம். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் தண்ணி இருக்கும், 2 டேங்க் வாட்டர் டேங்க் தண்ணி. தலையில தண்ணி வச்சுட்டு போனா நம்ம வண்டி தேக்கலும் பெரட்டும். உங்களுக்கு ஒரு டேர்னிங்ல நீ வேகமாக போய் திரும்பலாம் முடியாது. ஒரு 60, 40 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படி தான் போடுவோம். ரோட்டு தகுந்த மாதிரி தான் ஓட்டு போக முடியும். இப்போ இடையில கூட வண்டிங்கெல்லாம் நம்ம அந்த தொழிலில் இருக்கவங்க வண்டிங்களும் கூட அப்செட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டேர்னிங்லாம் பேரண்ட் இது மாதிரி தொழில் ரொம்ப டஃப்பான தொழில் தாங்க. ஆனால் இந்த தொழிலை விட்டு வேற வெளில வர முடியாமல் எல்லாருமே தொழில தான் இருப்பாங்க. ஆனால் இதில் இருக்கிற டிரைவர்களுக்கு டிரைவிங் மட்டும் தெரியக்கூடாது, எலக்ட்ரிஷியன் தெரியணும், ஏசி மெக்கானிக் தெரியணும், பிளம்பிங் தெரியணும். அதாவது ஒரு விஷயத்த இப்போ ஒரு கிராமத்துக்கு ஷூட்டிங் பண்ணோம்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது. இந்த இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ளைண்ட் ஆகிடும் அடிக்கடி நிறையா. இது எல்லாமே அங்கே பிரச்சனை இல்லாமல் ஷார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்குற மாதிரி இவனுக்கு டிரைவருக்கு தெரியணும் எல்லாமே. அப்படி இருந்தால் மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த ரோடு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லை சார்? ஸோ ரொம்ப மோசமான ரோடுனா என்ன பண்ண முடியும்? விடிய காலைல 4 மணி 5 மணிக்கு நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அந்த இடத்துல இந்த மாதிரி வண்டியே போயிருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இதோட பெரிய வண்டியெலாம் இதில் வந்திருக்கு, உள்ளவான்னு சொல்லிட்டு இறக்கி விட்ருவாங்க கொண்டு போயிட்டு. ஏன்னா நம்ம விடிஞ்சு போனால் கூட ஓரளவுக்கு பார்த்து போகலாம், கொண்டு இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டுட்டு சாயங்காலம் பேக்கப், அப்போ நம்ம காலைல கொண்டு போது 10 பேர் உள்ளே கொண்டு போயிடுவாங்க. சாயங்காலம் பேக்கப் பண்ணால் ஒரு ஆள் அங்கே இருக்காது. இந்த வண்டியோட கிளீனர், டிரைவரும், ஆப்ரேட்டர் 2 பேர் தான் இருப்பாங்க. நிறைய நாள் இது மாதிரி வண்டியெல்லாம் மாட்டிலாம் கிடந்திருக்கு. நம்ம போயிட்டு இங்கேருந்து ஒரு கம்மியான வாடகைக்கு போயிட்டு அதை திருப்பி நம்ம அந்த வண்டி அங்கேருந்து நம்ம ரெடி பண்ணி மறுபடியும் நம்ம வண்டியே கிரெயின்லாம் வச்சு எடுத்து கொண்டாந்துருக்கோம். அதை ஒரு 10 நாள் வாடகை போட்டால் தான் ஒரு கிரெயின் வாடகை வச்சு இழுக்க முடியும். அப்படிலாம் மாட்டிருக்கு. அவங்க பாட்டுலாம் கிளம்பி வந்துருவாங்க, விட்டுட்டு பீச் வாரில் கொண்டு விட்டுருவாங்க, ஆத்துல கொண்டு இறக்கி விட்டுருவாங்க, எங்கன்னா கொண்டு போய் சேத்துல இறக்கி விட்டுருவாங்க. ஆமா, அவங்களுக்கு தெரியாதா? அப்போ அவங்களுக்கு தேவை, அவங்க வேலை நடக்கணும். இப்போ நம்ம சொன்னாலும் அதை ஏத்துக்கூடிய மனப்பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த வண்டி வராதுங்கன்னு இந்த வண்டி ஓட்டுற நமக்கு தெரியும். இந்த வண்டி இதுல கட்டாவது இதுல வரும், ஏன் வராது அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட நம்ம என்னத்தை புரிய வைக்க முடியும்? அவங்களுக்கு அவங்க வேலை ஆகணும். இப்போ ரப்பர் பால் மாதிரி கிடையாது, அமுக்கி கொண்டு உள்ள வருது. இந்த வண்டி நான் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. இப்போ இடையில கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்டுடியோவுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்டுடியோவுக்கு இந்த வண்டியை வந்து உள்ள வராது சார் நான் சொல்றேன், அது எப்படி வராம போவோம், உள்ள வாங்குறாரு. இந்த போயிட்டு அதை இடிச்சிச்சுனாக்கா அது யார் பதில் சொல்லுவா? எப்ப நீ வந்து நீ பார்த்து வர மாட்டீங்களான்னு நம்மளுக்கு திருப்பி கேட்டுப்படுவாங்க. அப்போ ஒரு டிரைவராக கூட அது முதலாளிக்கு பதில் சொல்லணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும். அதை நீங்க ஒரு வாடகை நம்ம போயிட்டு அது ஒரு 3 வாடகை கூட செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். இது நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ ப்ராஃபிட் வர்றதை விட நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? கண்டிப்பா, உண்மையாதான். அதான் நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த நம்ம நினைக்கிறோம், ஒரு
லைட்டு போயிட்டுனா கூட ஒரு ஹெட்லைட் போயிட்டுனா கூட இன்னைக்கு வந்து 3500 4000 வைக்க வேண்டியதா இருக்கு. சின்ன சின்ன வேலைகள் தான். அதுதான் சொல்றேன், அந்த மெட்டீரியல் ரேட் எல்லாமே ரேட் ஏறிடுச்சு. ஆனா வண்டியோட வாடகை கம்மியாயிட்டே இருக்கு. அன்னைக்கு இருந்த வாடகை பேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்பதான் ஒரு அமைப்பு எங்களுக்குன்னு உருவாகி இருக்கும். தமிழ்நாடு கேரவன் டிரைவர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு இப்போ ஒரு 140 டிரைவர் இருக்காங்க எங்கள்கிட்ட. அதே மாதிரி தமிழ்நாடு கேரவன் ஓனர்ஸ் யூனியன் தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 2019 கொரோனாவுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்பு கொண்டாந்தோம். ஏன்னா டிரைவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யார் எங்க இருக்காருன்னே தெரியாது. அவங்கவுங்க அங்கங்க இருந்துட்டு அப்படி இப்படி போயிட்டு இருந்தாங்க. இப்போ எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு நலத்திட்டங்களை கொண்டாந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்பதான் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்ப கடைசி இப்ப யாருக்கு ரீசெண்டா யாருக்கு இப்ப கொடுக்க போறீங்க கேரவன் அது சொல்லி முடிச்சிடலாம். படம் இப்போதைக்கு எதுவும் கரண்ட்ல எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. வரதுக்கு இன்னும் இப்போ வாய்ப்பு கம்மி தான். எனக்கு இந்த இப்போ ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு மேலே தான் பூஜை போடுவாங்க. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களும் பர்சனல் வண்டி பர்சனலாக போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அவங்களை வந்து வேற அவங்களுக்கு ஷூட்டிங் தான் போவோம். இப்போ ஆடி மாசம் முடிஞ்சிட்டு இதுக்கு மேலே தான் பூஜை போடுவாங்க. விஜய் சேதுபதி சாருக்கு பர்சனலா போறீங்கல்ல சார், அவர் எப்படி சார், அவர் எப்படி இருப்பாரு? நல்ல மனுஷர், இப்போ தங்கமான மனுஷன். நீங்க இப்போ அவரு என்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு, கொஞ்ச நாள் என்கிட்டே ரேப் டைமின்னு சொல்லிட்டு. அதனால அவங்கள்ட்ட அப்படியே டிரைவராக இருக்கிறது கிளரும். அதுக்கு சாருக்கு மட்டும் தான் போவேன். சாருக்கு ஷூட்டிங் தான் போவேன். அப்படி இல்லைன்னா சும்மா தான் இருப்போம். வண்டி உள்ள போவாது. அவ்வளவுதான். இப்ப சாருக்கு இப்ப பிக் பாஸ் ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் வந்தா நீங்க தான் சார் போவீங்க? அப்படியா? அந்த பிக் பாஸ் தான் ப்ரோமோ போயிட்டு வந்தோம். 2 நாள் போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாருக்கு ஷூட்டிங் இருந்ததுன்னா வெளில போயிடுவோம். அப்படி இல்லைன்னா இங்கே வருவோம். சூப்பர் சார். ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிங்க.